கண்டு இருக்குது. மாதம் 2 முறை திருவாசகம் முற்றோதல் நடத்திக்கிட்டு இருக்கோம். காரைக்குடி பக்கத்தில் நாச்சியார் கம்பனூர், கம்பர் பிறந்த ஊரில் பண்ணிக்கிருக்காங்க. ஆகையால் அங்கே வர முடிஞ்சவங்க யாரும் வந்தாங்கன்னா வந்ததுக்கெலாம் ஐயாவை தொடர்பு கொண்டுட்டு வாங்க, நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். திருவாசகம் படிக்கிறதுங்கிறது வந்து 7 ஜென்மத்து புண்ணியமணியை தான் படிக்க முடியும். கேட்குறதே பெரிய இது. அதுலேயும் படிக்கிறதுங்கிறது வந்து இந்த மாநாட்டில் வந்து சேர்ந்துருங்கிற எல்லாம் இறைவனர்கள், எல்லாம் வல்ல இறைவனர்கள் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று கூறி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கருணையினால் அனைவருக்கும் நல்லருள் புரியட்டும். நான் இதுவரையும் ஃபோனில் பேசுனதில்லை, இப்போதான் முதல் தடவையாக பேசுகிறேன். சரி, எனக்கு அவ்வளோ பேச்சு வராது, இருந்தாலும் ஒரு பாடல் மட்டும் நான் பாடிட்டு போகிறேன். சிவபெருமான் பட்டு திருவாக்கும் செய்கர்மம் கைகூட்டும் செஞ்சொர் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணைமுகத்தனை காதலால் கூப்புவர் தம்கை நால்வர் ஸ்துதி. புலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடிபோற்றி வாலி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி. எல்லாம் வல்ல இறைவன் அருளால் எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும். இன்னும் திருவாசக மாநாடு இன்னுமே பெருசாக நடக்கணும். எல்லோரும் அருள் செய்ய வேண்டும். எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் என்று வேண்டிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த எனக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். பொன்னம்பலத்து வாசனுடைய இந்த இடத்தில் வைபவம் நடைபெறுவதாலும் நான் ஒரு மக நட்சத்திரத்தில் ஏற்பாடு பண்ணி அதை செய்ததனால் மிகவும் கொஞ்சம் உடல்நிலை உபாவதைகளும் இருப்பதால் அடுத்து வரும் மாநாடுகளில் சிறப்பாக உரையாற்றுவோம் என்று கூறி, இந்த வைபவம் யாகம் அபிஷேகம் முடிஞ்ச பிறகு விரதம் விடுவோம் என்பது என்னுடைய, இது சந்நியாசம் வாங்கினதிலிருந்து என்னுடைய குலதெய்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடராஜமூர்த்தி, தாண்டவமூர்த்தி, அற்புதமூர்த்தி, ஆனந்தமூர்த்தி என்று ஒரு 108 தடவை அவரை மூச்சு விடாமல் சொல்ல முடியும். இருப்பினும் இன்றைய விதமான சூழ்நிலை இந்த இடத்தில் மிகவும் வெளியே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை காரணமாக இந்த இடம் கிடைத்து, அன்னம்பாலிப்பு கிடைத்து, அரும் பெரும் தவம். நம்மெல்லாம் ஒரு சிவனடியார்கள்ன்றது ஒரு கூட்டு முயற்சின்ற பண்ணுறோம். ஆனால் ஒரு தண்ணி முதற்கொண்டு நாங்கள் அங்கேருந்து கொண்டாந்து ஏதோ ஒரு விருந்தாளி போருக்கு போகிறது மாதிரி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையுடைய காரணம். வயது முறிந்த நேரத்தில் அம்மா அவர்கள் இந்த மண்டபத்தை ஏற்பாடு செய்து உணவு அன்னம்பாலிப்பு மூலமாக சில கைங்கரியல் செய்து, மேலும் நம்ம மதுரைக்கும் சிதம்பரத்துக்கும் ஒரு தொடர்பு, பிட்டுக்கு மண் சுமந்த படம் போல் நிறையா, கிட்டத்தட்ட நம்ம 3 மணி நேரம் பேசக்கூடியவர் தான். இன்றைக்கி பேசக்கூடிய சூழ்நிலை இல்லை. என்ன கேட்டால், பிட்டுக்கு மண் சுமந்த இந்த பூமி மாதா நம்மளையெல்லாம் சுமக்கிறா. அப்படிப்பட்ட சுமந்த அந்த மண்ணையே தலையால் சுமந்த பரமேஸ்வரன் அவர் தில்லைவால் அந்தனாக நம்ம ஊருக்கு வந்தார், நம்ம மாவட்டத்திற்கு வந்தார். நம்ம மாவட்டத்தில் பிறந்த மணிவாசக பெருமான் நம்மளுக்கு முழு உரிமை. ஏன்னு கேட்டால், இப்போ எல்லார் முன்னாடி நடராஜதிக்கு சொன்னார், உங்களுடைய முயற்சி பெரும் திருவாதூரில் ஒரு மடம், அதே மாதிரி பர்ணசாலையும் உங்களுடைய முயற்சியினால் இந்த இடத்துல பர்ணசாலை அமைந்து ஆயில்யத்திலமாவது இந்த முற்றோதல் நடைபெறும் நின்னார். நடராஜர்கிட்ட ஒரு பிரார்த்தனையை வச்சுட்டு வந்திருக்கோம். நிச்சயமாக பர்ணசாலையினுடைய கும்பாபிஷேகம் அதே மாதிரி திருவாதூரில் எப்படி நடந்துச்சோ அது மாதிரி பர்ணசாலை நடக்கும். நல்லிரில் நட்டம் பயின்றாடும் நாதனை தில்லையில் கூத்தனை தென்பாண்டி நாட்டானை நாம் இந்த சிதம்பரம் மாநகருள் எழுந்தருள செய்வோம். நிச்சயமாக அதனுடைய பயன்பாடு 51 முற்றோதல் செய்தோம். நிச்சயமாக அதனுடைய வெளிப்பாடு ஊருக்கும் உலகத்துக்கும் தெரிஞ்சு ஒரு உயர்ந்த நிலையில் நம்மளை வச்சுருக்கார். அதாவது எல்லா விதமான பொன்னும் பொருளும் வசதி வாய்ப்பை எனக்கு 51 முற்றோதல் போனதுனால ஒரு உயர்ந்த இடத்துல வச்சுருக்கார். நம்மளை ஒரு நல்ல செல்வமும் செல்வாக்கும் வச்சுருக்கார். எல்லா விதமான வசதி வாய்ப்புமே எனக்கு கொடுத்துருக்கார். படிப்புலேருந்து, அந்தஸ்துலேருந்து, பதவியிலேருந்து, வீடு வாசல், பொன் பொருள் பூமி, நல்ல குழந்தைகள், எந்த குறையுமே சொல்ல முடியாது. யாருக்காவது ஒரு குறை இருக்கும். ஆனால் அடியேனுக்கு சந்நியாசத்துலேருந்து 50 வயசில் 21 நாட்டில் போன என்னுடைய வேலையை விட்டு இறை தொண்டு செய்வதற்காக இன்னைக்கு கூட நான் இவ்வளவு எதிர்பார்க்கலை. எனக்கு பின்னாடி இவங்களுக்கெல்லாம் பல கோடீஸ்வரர் நிற்கிறாங்க. ஆனால் நடராஜர் கழுத்தில் இருந்தக்கூடிய மாலையை கொண்டு வந்து கழுத்தில் போட்டாங்க.
எங்கேருந்து இறைவன் நடத்தி கொடுக்குறாருன்னு தெரியலை. நம்ம பட்ட ஒவ்வொரு நேற்று மத்தியானம்லாம் இந்நேரம் பல வேதனைக்குள் ஒரு கஷ்டத்துக்கு ஆன என்னடா இவ்வளோ பெரிய சிவனடியார்கள், இவ்வளவு திருக்கூட்டம், இவ்வளோ பெரிய நடக்குது. அம்மாவும் நேற்று மத்தியானம் வருத்தப்பட்டாங்க. அதில் தண்ணி கூட நீங்கள் மேலூர்லேருந்து கொண்டு வந்துருன்னு சொன்னாங்க. இதே நம்ம நிறையா சிவனடியார்கிட்ட கூட நான் மனம் விட்டு சொல்கிறேன், இந்த டிஃபனையாவது ஏற்றுக்கங்க. சிதம்பரம் மண்ணில் இது வரைக்கும் நான் கேட்டதே இல்லை. நான் சொன்னால் எவ்வளோ பேர் என்னமோ செய்ய காத்திருக்காங்க. ஒரே மாதத்தில் 10 லட்ச ரூபா நிதியை திரட்டினேன் நான். ஒரே மாதத்தில் என்னோட வந்திருக்கவங்களோ தெரியும் 10 லட்ச ரூபா எப்படி போடணும்னு. ஆனால் மனம் விட்டு வாய் விட்டு இந்த மத்தியான சாப்பாடை அம்மா ஏற்றுக்கிறாங்க. எனக்கு வந்து இந்த தட்டில் கொடுக்குறது, இந்த அடியார்களை வந்து வரிசையில் நிற்க வைக்கிறது, சேமியா கேசரி போடுறது இதெல்லாம் பிடிக்காது. கறந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல் 63 நாயன்மார்கள் எப்படி உண்ண உணவும் உடுக்க உடையும் கொடுத்தாங்களோ அப்படி செய்யணும். இல்லை நம்ம செய்யக்கூடாது. அதுக்கு பேர் சிவனடியாரே இல்லை. ஏனாதானேன்னு ஒரு காரியத்தை செய்யவே கூடாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி நேற்றெல்லாம் இன்னைக்கு நிகழ்வு நடக்கிறதுக்கு பின்னாடி எத்தனை பேருடைய உழைப்பு பின்னாடி இருக்குன்னா, அடடா அந்த நடராஜர பெருமான் அத்தனை பேருக்கு நல்ல சுகமும் பொன்னும் பொருளும் கொடுத்து, அவ்வளவு பெரிய அனுகிரகத்தையும் கொடுத்து, நல்ல விதமான அனுகிரகத்தை கொடுக்கணும். இந்த சிதம்பரத்தினுடைய இந்த நாளும் நட்சத்திரமும் நாங்கள் குறிக்கலை. எல்லாமே ஹோட்டலில் சொன்னால் சிலிண்டர் இல்லைன்ட்டாங்க. உடனே நம்ம தாய்மார்கள் ராத்திரி 100 பேருக்கு இட்லி, பொங்கல், கேசரின்னு சொல்லி டக்கு 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 டக்குன்னு கரண்ட் இல்லாத சூழ்நிலை கூட போட்டு இன்றைக்கி வந்து சிதம்பரத்தில் அன்னம்பாளிப்பு செய்யணும்னு சொல்லி அந்த அடியார்களுடைய தாய்மார்கள் நல்ல உழைப்பு மேலே ஏற்றிக்கிட்டு வர்றதுலேருந்து பரிமாறுலேருந்து நான் சொல்லுவேன், சிவதொண்டுங்கிறது வந்து நீங்கள் முற்றுவதல் பண்ணுறதுலே இல்லை. வாளி தூக்கணும், பரிமாறணும். அப்போத்தான் நம்ம இடத்துல பெருமான் வந்து அவர் உட்காரும்போது போதும்னு சொல்லும்போது நம்ம கர்மா போயிடும். அதில் ஒன்றும் தராதரம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச எத்தனை பெரிய மகான்கள் நாட்டுக்கோட்டை நகரத்தாரெலாம் வாளி தூக்குவாங்க. பழனிக்கு போகும்போது இலை எடுப்பாங்க. அதுக்கு போட்டி வரும். அந்த என்னுடைய வம்சத்தில் வந்தவர். அதனால் இப்படி சொல்ல போகும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ஐயா வந்திருக்கார். அந்த பள்ளத்தூரில் கானாடு காத்தானில் அந்த முற்றோதலில் நாச்சியார்புரத்தில் அருமையாக நடத்தி கொடுத்தார் நகரத்தார். அவர்கள் எல்லாம் மறக்க முடியாது. சென்ற இடமெல்லாம் ஒரு நல்ல ஒரு கைங்கரியமும் நல்ல ஒரு அன்பும், இதுக்கு பின்னாடி நம்ம வந்து நல்ல உணவும் நல்ல ஒரு வைப்ரேஷனும் இந்த மாநாடு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது மென்மேலும் இறை அருளாலும் நம்மளுடைய குரு அருளாலும் ஒரு அம்மா அவர்கள் ரிட்டையர்டு ஏஜில் இருந்தும் அவர்களுடைய பிள்ளைகளும் அவருடைய குடும்பத்தாரும் கூட ஒரு வாய்ப்பில் கஷ்டத்தில் உள்ளாக்கியும் போதும் கூட ஒரு சிவனடியார் என்ற வேத பாரம்பரியத்தில் வந்த அவங்க இதை முன்னின்று எங்களுக்கெல்லாம் இதை வாய்ப்பு கொடுத்ததற்கு, இதுக்கெல்லாம் கைங்கரியம் பண்ணதுக்கெல்லாம் நம்ம நிறையா பண்ணுறோம். எங்களுக்கெல்லாம் வந்து போன வருஷம் வரும்போது சரவணபவனில் எவ்வளோ பில்லுன்னு நான் கொடுக்க போனேன். அம்மா உடனே 8000 ரூபா ஏற்றிட்டாங்க எனக்கு தெரியாமல். அப்படியாப்பட்ட ஒரு கைங்கரியம்லாம் நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட அடியார்களும் இருக்காங்க. அதனால் அடியவர்களுக்கு அன்னம் பாலிப்பது என்பது மிக மிக சிறந்தது. அந்த அடியார்களுக்கு அன்னம் பாலிப்பதை என்னுடைய கைங்கரியமாக நான் மந்திரோபதேசம் காசியில் எடுத்துக்கும் போதே எடுத்துக்கிட்டேன். அப்படிப்பட்டனுடைய பணி கடைசி வரைக்கும் உயிர் உள்ள வரையும் எங்களுடைய வம்சாவும் இந்த திருக்கூட்டமும் செய்யணும். 63 நாயன்மார்கள் செய்தார்கள் தன்னுடைய குடும்பத்தை. அதனால் என்னோடய குடும்பத்தெலாம் சொல்லுவேன், வாளி தூக்குங்க, பரிமாறுங்க, இட்லி அவிங்க, கடையை பூட்டுங்க. நேற்று அதெல்லாம் சொல்லி நாங்கள் வந்து நேற்று வந்து அதை பூரா சொன்னோம். அது தேவையில்லை. வருமானம்ங்கிறது அடுத்த பட்சம். நம்ம சிவத்தொண்டு, சிவனடியார்களுக்கு பாத பூஜை, குசேலரை கிருஷ்ண பரமாத்மா பாத பூஜை பண்ணார். இதுதான் நம்மளுடைய வைப்ரேஷன். படிப்பது மட்டும் இல்லை, படிப்பதற்கேற்ற மாதிரி பண்போடு நடக்கணும். இப்படிப்பட்ட கைங்கரியம் எனக்கு 2 மணி நேரம் வேணும். ஆனால் என்னுடைய அடியவர்கள் வந்தவங்கெல்லாம் ஆவலோடு நான் 2 நிமிஷம் பேசணும் எல்லாம் சொன்னாங்க. அதனால் வாய்ப்புகள் நமக்கு குறைவான நேரத்தில் கொடுக்கப்பட்டதாலும் மேலும் மேலும் நம்முடைய இந்த பூஜைகளிலும் நாமெல்லாம் அதை செய்வோம். சிதம்பரத்தினுடைய நடராஜர் எல்லோருக்கும் எல்லா விதமான வாய்ப்புகளையும் வளங்களையும் கொடுத்து சிறப்பாக செய்ய வேண்டும் என்று இந்த மாநாட்டிற்காக உழைத்தவர்கள், வந்தவர்கள், அன்னம்பாளிப்பு செய்தவர்கள், பிக்ஷா வந்தனவர்கள் செய்தவர்கள், தமிழ்நாட்டிலிருந்து வந்தவர்கள் அனைவருக்கும் என்னுடைய கண்ணீரை திருவடிகளுக்கு சமர்ப்பணமாக செய்து, ஏனென்றால் ஒரு கஷ்டம்
அந்த காரியத்தை செய்யும்போது இருக்கக்கூடிய வலியும் வேதனையும் செய்பவருக்கு நிச்சயமாக தெரியும். அப்படிப்பட்ட அந்த கைங்கரியத்தெல்லாம் ஈடுபட்டு நடந்து வருபவர்களுக்கு மிக மிக என்னுடைய கண்ணீரை திருவடிகளுக்கு காணிக்கையாக்கி, இந்த நிச்சயமாக ஒரு சன்னியாசி எடுத்து செய்கிறங்கிற பெரிய விஷயம். எல்லாரும் குடும்பத்தார் செய்யலாம், எல்லாரும் பஸ்ஸில் போயிடலாம், எல்லாரும் ட்ரெயினில் வந்துடலாம். ஆனால் எங்களுக்குன்னு ஒரு இடத்த தேடும்போது தனியாகத்தையும் போகணும், பெண் வாடம் அடிக்கக்கூடாது. அதுவும் இந்த நேரத்தில் காப்பு கட்டியிருக்கோம். எங்களுடைய குரு பூஜை சிறந்த முறையில் போயிட்டுருக்கு. ஊரை விட்டு எல்கையை தாண்டக்கூடாது. இதெல்லாம் மீறி என்றைக்கோ ஒரு நாள் கொடுத்த தேதிக்காக இந்த மக நட்சத்திரத்தில் வந்து இன்றைக்கி நடராஜ பெருமானுடைய இடத்துல வந்து நம்மெல்லாம் செய்கிறோம். உண்மையிலே கண்ணீர் மல்கி கலங்கி நான் இன்றைக்கி நடராஜர்கிட்ட அழுதுட்டேன். கண்டபத்த பஞ்சாசத்தில் படியில் படித்து அப்படியே அந்த மேல் மட்டத்தில் கூட்டி போய் அழகான ஒரு ஆனந்தம், என்னுடைய வாழ்நாளில் பிறந்த வெற்றியை இன்று அடைந்ததாக ஒரு சங்கல்பம். என்னோட பயணித்தவர்கள் வந்தவர்கள் அத்தனைக்கும் ஆனந்த தாண்டவமூர்த்தி, என்னுடைய இஷ்ட தெய்வமான ஆதிசங்கரர் எழுந்தருள செய்த சொர்ண ஆகர்ஷண பைரவருக்கு இன்றைய தினம் அபிஷேகம். என்னுடைய இஷ்ட தெய்வமான பாருங்கள், பைரவருக்கு இன்றைக்கி அபிஷேகம் பண்ணுறாங்க. சந்திரமௌலீஷ பூஜையை தவிர இஷ்ட தெய்வமாக கொண்டாடப்படுகின்ற பைரவருக்கு அபிஷேகம் காண கண்கோடி. அந்த அபிஷேகம் பண்ணும்போது 47 பேர் உட்காந்து சங்கல்பம் பண்ணுறோம். மணி அடிக்குது, தீட்சிதர்கள் பூரா உட்காந்துருக்காங்க. யாகம் பண்ணவரே வந்து கீழே இறங்கி வந்து சங்கல்பம் பண்ணார். ஐயா நான் சன்னியாசி வேணாம்னாலும் ஐயா நீங்கள் தான் இன்றைக்கி நடராஜர்னு உட்கார சொன்னார். அப்படியே கண்ணீர் மல்கி போச்சு எங்களுக்கு. இப்படிப்பட்ட கைங்கரியத்தை எல்லாம் கொடுத்து நல்ல ஒரு வாய்ப்பினை கொடுத்ததற்கு அந்த சுவாமிக்கும் அம்பாளுக்கும் என்னுடைய குருநாதருக்கும் நன்றியை தெரிவித்து, நல்லதொரு காலங்கள், நல்லதொரு படிப்பினை, நல்லதொரு வாழ்வியல், நல்லதொரு தர்மம் தலைக்க வேண்டும், பிழைக்க வேண்டும். ஜனாதன தர்மம் என்ற ஒற்றுமை எங்களுடைய ஆதிசங்கர பகவத்பாதால் குருநாதர் கண்ட கனவு எல்லோருடைய ஆத்மாவிலும் நிறைந்திருக்க வேண்டும் என்று எல்லோருடைய திருப்பாதம் தொட்டு இந்த மக நட்சத்திரத்தில் மாணிக்கவாசகர் மண்ணை விட்டு தன்னை விடுவித்து கொண்ட நட்சத்திரம். அப்படிப்பட்ட இந்த நட்சத்திரத்தில் என்ன பேசுவது என்று அப்படியே கண்ணீர் மல்கி கலங்கி கொண்டிருக்கும் வேளையில் இந்த மணிவாசக பெருமானை நினைக்கும் போது உள்ளம் முருகிறது, நெகிழ்கிறது, நெஞ்சம் குறுகிறது, நிற்குகிறது. இப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளால் அலங்கரிக்கக்கூடிய அந்த வார்த்தை ஜாலங்கள் வெளியில் வரவில்லை. இப்படியெல்லாம் இருக்கும்போது நல்ல ஒரு அனுகிரகத்தோடு குடும்பம் வம்சம் எல்லோருக்கும் வளம் பெற வேண்டும். ஒரு சன்னியாசியாக இருந்து எல்லோருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அரகர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர. அதை தவிர என்னுடைய குடும்பம் ஒரு கேரளாவில் அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்த குருநாதர். அப்படிப்பட்ட குருநாதர் இதையும் நடராஜமூர்த்தி செய்வார். எல்லாருக்கும் நல்ல ஒரு அனுகிரகம். இது வாழ்க்கையில் பொன்னான ஏடுகளால் பொறிக்கப்பட்டது. நிச்சயமாக காசியில் அம்மாவை மேடையில் ஃப்ளைட்லையாவது கூட்டி போய் மேடையில் ஏற்றி இந்த ஒரு பெண்மணியாக இருந்து ரிட்டையர்டு ஏஜில் முடியாத காலத்தில் தனக்கு முடியும் என்று சொல்லி அதை கைங்கரியமாக செய்த அம்மா அவர்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்து, அவர்களுக்காக நிச்சயமாக விஸ்வநாதர் ஒரு நாள் கைங்கரியமாக இருப்பார். அதுக்கு அடியேனும் நிச்சயமாக ஒரு கடனாக நான் வைத்திருக்கிறேன். நான் யார் யாருக்கு சொல்லியிருக்கிறோம் அவங்களெல்லாம் காசி விஸ்வநாதர் முன்னாடி, ஏன்னா 51 முற்றோதல் காசியில் பண்ண ஒரே ஆள் நான் தான். பஜன் அதிக கூட்டம் பேப்பரில் வந்துச்சு எடிஷனில். விஸ்வநாதருக்கு அத்தனை பேருக்கு 50 பேரையும் கூட்டி போய் பூஜை. அது மாதிரி அம்மாவை அந்த இடத்துல கைங்கரியமாக முன்னிலையில் காமிக்கணும். இவ்வளோ சிரமப்பட்டு ஆர்கியூ பண்ணதனுடைய ரொம்ப அதனால் பீஸ்ஃபுல்லாக இருங்க. ராத்திரி கூட 8 மணிக்கு கூட சொன்னேன், அம்மா பீஸ்ஃபுல்லாக இருங்க, எல்லாம் சிறப்பாக நடக்கும். எத்தனை லட்சம் எத்தனை ஆயிரம் வந்தாலும் நான் செட்டில் பண்ணிட்டு வரேன். எல்லாம் ஆண்டவன் என்னை நல்லா வச்சுருக்கேன், எந்த குறையும் இல்லை, எல்லா இடத்துலையும் கொடுக்குற இடத்துல இறைவன் வச்சுருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட நான் ஆறுதலாக சொன்னேன். அதனால் அதனுடைய இது நல்ல சிறப்பாக இன்றைக்கி மனம் கவிர இன்றைக்கி பூஜை புனஸ்காரங்கள், யாகங்கள், அபிஷேகங்கள், அன்னம்பாளிப்புகள், மாநாடு சிறப்பாக மனநிறைவாக நடந்துச்சு. கோடான கோடி உங்களுடைய அடியார்களுடைய பிரார்த்தனைகள் அது ஆண்டவனுடைய பிரார்த்தனையாக செய்து அறுசுவை உணவு கொடுக்கப்பட்டிருக்கும். நடராஜருக்கு நைவேத்தியம் பண்ண, சிவகாமிக்கு நைவேத்தியம் பண்ண நம்மளுடைய பிரசாதம் இலையில் வச்சுருக்காங்க. நீங்கள் எல்லாம் அதை பிரசாதத்தை நடராஜரை நினைத்து அதை விரும்பி அதை எடுத்துக்கொண்டு உங்களுடைய முன்னோர்களை வணங்கி அறுசுவை இனமே எடுத்துக்கங்க. அரகர சங்கர. முதல்ல பிக்ஷாடனராக மகேஸ்வர பூஜைக்கு சன்னியாசி சாப்பிடும். நான் எத்தனையோ மாநாட்டில் சொல்கிறேன், ஆனால் சன்னியாசிகளை உட்காந்து சாப்பிட விட மாட்டேங்கிறாங்க. இதுதே முறை. நம்ம எத்தனை என்ன சொன்னாலும் சன்னியாசிகள் சிவனடியார்கள் அவங்க விரதம் விட்டு நீரிலாவி கொடுக்கணும். இந்த ஐயா வள்ளலார் மடத்துக்கு போனோம், 10 சன்னியாசிகளை என்னை முதல்ல உட்கார வச்சு தீபாரணை காமிச்சு எப்படி அலங்கரித்தாங்க. அதை திருப்பெருந்துறையில் உண்மையை நேரடியாக சொல்கிறேன், எதிர்பார்த்து நடக்கலை. ஏன்னா ஐயா ஒரு படிக்காதவராக இருந்தாலும் திருவாசகமான எதுவும் போகாமல் இருந்தாலும் ஒரு 10 சன்னியாசிகளை ஒரு டேபிளில் உட்கார சொல்லி இடத்த ஒதுக்கி முதல் தீபாரணை காமிச்சு அந்த வேஷ்டி 500 ரூபா பணம் வச்சு அழகாக சாப்பிட சொல்லி பொடிய பிடிச்சார்.
இதெல்லாம் வந்து நாங்களும் இன்னமும் அப்படிதான். பஞ்சமிக்கு பஞ்சமி 100 பேர் சாப்பிட்றாங்க. வாழைப்பழம், ஐஸ்கிரீம், லட்டு, அறுசுவை உணவு இல்லாமல் 7 காய் எங்கள்கிட்ட எப்போவுமே நல்லா சாப்பிடணும். கடன் வாங்கியாவது போகணும். நீங்கள் என்ன நினச்சாலும் ராத்திரி வட்டிக்கு வாங்கிட்டே வந்திருக்கேன். நான் ஒரு ஆள்கிட்ட இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கிட்டேன் இன்றைக்கி நடத்துகிற அந்த விஷயத்தை. நீங்கள் என்ன நினச்சாலும் நடராஜர் பூமியில் சொல்கிறேன் நான். அதனால் எத்தனை சொத்து அழிஞ்சாலும் 51 மாநாடு யார்கிட்டையும் கையேந்தாமல் நடத்தி எங்களுடைய வருமானத்தின் பேரில் நடக்கணும். நல்லபடியாக சிறப்பணும். யாருக்கிட்டையும் காசு பொருளோ எதையும் வாங்காமல் நீங்கள் விருப்பப்பட்டு கொடுத்தா பொருளாக வாங்கி கொடுப்போம். நிச்சயமாக நல்ல சிறப்பாக நடத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் முன்னிலையில் அறுசுவை உணவோடு 51 மாநாடு நடக்கும். நிச்சயமாக கூடிய விரைவில் சீக்கிரமாக நடக்கும். அது நடராஜர்கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கிட்டு இருக்கோம். நடந்துடும். நீங்கள் நல்லபடியாக உணவு எடுத்துக்கோங்க. அரகர சங்கர ஜெய். அன்னம்பாலிக்கும் தில்லை சீற்றம்பலம் பொன்னம்பாலிக்குமாறு பூமிசை என் அன்பு ஆலிக்குமாறு கண்டின்புற இன்னும் பாலிக்குமோ இப்பிறவியே. எல்லா மாகேஸ்வரர்களுக்கும் வணக்கம், திருவடி வணக்கம். எல்லாரும் சந்தோஷமாக அமுது செய்விக்கலாம். இதே முறை சாப்பிட்றதுல பந்தி வைக்கிறதுல 11 மணிக்கு பந்தி வச்சு 11:30க்கு பந்தி வச்சு 12க்கு பந்தி வச்சு யாரெல்லாம் குறுக்க சாப்பிட்டு போகிறதுலாம் கிடையாது. ஐயா வந்து சிவராஜேந்திரன் ஐயா வந்து ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் எழுதி வெளியிட்டிருக்காரு. அந்த புத்தகம் இங்கே விற்பனைக்கு வந்திருக்குது. 1008 சிவக்குறள், சிவனுடைய லீலைகள் 1008 உள்ளது ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்காரு. அப்புறம் திருவாசகத்தில் ஒரு பெரிய புராணமா சிவபுராணம் என்ற புத்தகம் வெளியிட்டிருக்காரு. இந்த புத்தகத்தினுடைய விலை வந்து 300 ரூபா. மிகப்பெரிய அளவில் ஏற்பாடு செய்திருக்கின்ற அம்மா அலமேல் அம்மா அவர்களை வணங்கி வாழ்த்துகின்றோம். இந்தமாரி அன்னம்பாளிப்புக்கெல்லாம் உதவி செய்கிறது ஒரு பெரிய ஒரு புண்ணியம். அலமேல் அம்மா அவர்கள் குடும்பத்தாரும் பல்லாயிரத்தாண்டு குழந்தை குட்டியோடு நீடோடி வாழ வேண்டும். கலையாத கல்வியும் குறையாத வயதும் போர் கபடு வாராத நட்பும் கன்றாத இளமையும் குன்றாத வலிமையும் கழுப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும் மண்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் போர் தடைகள் வாராத கொடையும் கோணாத கோணும் போர் துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய அன்பரோடு கூட்டும் கண்டாய் அலையாளி அருளுதியிலுமா எனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒருபாக மகளாத சுகபாணி அருள்வாமி அன்னை அபிராமி உமையே. ஓம் காளி ஜெயகாளி சிவகாளி செங்காளி அங்காளி காத்தாயி காயத்ரி ஸ்ரீ கல்யாண காளீஸ்வரி அம்பிகையே நமஹ. ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா கைத்தல்ல நிறைகண்ணி அப்பமூடவள் போரி கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பகம் என வினை கடிதேகும் மத்தமும் மத்தியமும் வைத்திடும் அரண்மகன் மற்றொருள் தீரல் புய மதயானை மத்தள வயிற்றனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே முத்தமிழிடைவினை முற்படுகிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறமெறி செய்த அச்சிவனுரை ரதம் அற்றது பொடி செய்த அதிதீரா
அத்துயரது கொடு சுப்பிரமணிபடு மப்புன மதனிடை இபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கன மனமருள் பெருமாளே. அத்துயரது கொடு சுப்பிரமணிபடு மப்புன மதனிடை இபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கன மனமருள் பெருமாளே. விநாயக பெருமாளே. ஏறுமையில் ஏறி விளையாடுமுகம் ஒன்றே, ஏறுமையில் ஏறி விளையாடுமுகம் ஒன்றே, ஈசருடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்றே, கூறுமடியார்கள் வினை தீர்க்குமுகம் ஒன்றே, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே, ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதியரு நாற்றலம மந்த பெருமாளே, ஆதியரு நாற்றலம் அமர்ந்த பெருமாளே. எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. எருமையில் ஏறி விளையாடுமுகம் ஒன்றே, எருமையில் ஏறி விளையாடுமுகம் ஒன்றே, ஈசருடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்றே, கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே. வெற்றிவேல் முருகனுக்கு அரணம பார்வதீபதே. தென்னாடுடைய சிவனே போற்றி, இறைவா போற்றி. எல்லாரும் சரஸ்வதி தேவியை தியானம் பண்ணுங்க. நல்ல ஞானம் நல்ல சித்தாந்தம் உண்டாகணும். சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவது மே சதா. மகாசரஸ்வத்யை நமஹா. நல்ல ஞானம் இருந்தால் மட்டும் பத்தாது, அந்த ஞானத்தை செயல்படுத்துவதற்கான பொன் பொருள் செல்வம் வேண்டும். அதனால் பணத்தை தரக்கூடிய மகாலட்சுமி எல்லாரும் தியானம் பண்ணி கும்பிடுங்க. நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்கச்சக்கரகதாகஸ்தே மகாலட்சுமியே நமஹா. ஒரு மகாலட்சுமி மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை எல்லாரும் தினமும் 27 முறை சொல்லிக்கொண்டே வந்தால் பண கஷ்டம் என்பதே வராது. அந்த மந்திரத்தை சொல்கிறேன், எல்லாம் திருப்பி சொல்லுங்கள். ஓம் க்ளீம் லக்ஷ்மி தேவியே நமக. தனதான்ய சம்பத்து உடையாய தாரித்ரிய விமோச்சனாய மம வசம் வா வசீவா மகாலட்சுமி அம்பிகையே நமஹா. இதில் என்னோட பொருள் என்னென்னா, இந்த மந்திரத்தினுடைய பொருள், க்ளீம் என்கின்ற வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியே நீ என்னோடு வந்து வாசம் பண்ணுவாயாக. நான் முதலமைச்சருக்கு வேண்டியவன், முதலமைச்சர்ன்ட்டு அடிக்கடி பேசுகிறாருன்னா எப்படி இருக்கும்? எங்கே போனாலும் எல்லாம் வரவேற்பாங்க, எங்கே போனாலும் என்ன பண்ணுவோம், ஃப்ரீயாக எல்லாம் கொடுத்து அனுப்புவோம் முதலமைச்சருக்கு வேண்டியவர். அதேமாரி மகாலட்சுமி நம்ம கூட இருக்கணும், நம்மளோட இருதயத்தில் இருக்கணும். திருப்பதியில் ஏன் தெரியுங்களா பணம் கொட்டோன்னு கொட்டுது? பெருமாள் என்ன பண்ணுறாரு, மகாலட்சுமியை மார்பில் வச்சுருக்கிறார். நல்லா பெருமாள் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும், வலது மார்பிலே மகாலட்சுமியினுடைய அந்த ரூபம், அந்த சிலை அழகாக இருக்கும். அதனால தான் வந்து பணம் கொட்டுது. எந்த வீட்டில் பெண்கள் சொல்கிறதெல்லாம் ஆண்கள் கொஞ்சமாக கேட்குறாங்களோ, ரொம்ப கேட்க சொல்லலை நான், கொஞ்சமாக கேட்டால் அவள் வீட்டில் வந்து செல்வம் பெருகும், செல்வம் பெருகும். இந்த மந்திரத்தை என்ன பண்ணுறீங்க, எல்லோரும் மனப்பாடம் பண்ணுங்கள். இந்த மந்திரத்தை நான் என்னோடய ஃபோன் நம்பர் தர்றேன். ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா அந்த மந்திரத்தை உங்களுக்கு எழுதி அனுப்புவேன், இல்லைன்னா பாடி அனுப்புவேன். ஃபோன் நம்பர் சொல்கிறேன், அப்படியே பதிவு பண்ணிங்க. 9442016104. எல்லாம் இங்கிலீஷே சொல்கிறேன்னாக்கா, தமிழில் சொல்கிறேன். 9442016104. ஹரிஹி ஓம். மந்திரத்தை மீண்டும் எல்லாம் சொல்லுங்கள். ஓம் க்ளீம். பாதி பேர் சொல்ல, நல்லா வேகமாக சொல்லுங்கள். ஓம் க்ளீம் லக்ஷ்மி தேவியே நமக. தனதான்ய சம்பத்து உடையாய தாரித்ரிய விமோச்சனாய
மம வசம். தாரித்ரியம்னா கஷ்டம், துன்பம். தாரித்ரிய விமோச்சனாய. மகாலட்சுமி நினைச்சாலே நமக்கு அந்த விமோசனம்லாம் போகும். தாரித்ரிய விமோச்சனாய மம வசம் வா வசி வா மகாலட்சுமியே நமஹா. எல்லாரும் ஒரு டாலர் போட்டுக்கணும். ஏதாவது விருப்பமான சுவாமி இந்தமாரி போட்டுக்கணும். அது நம்மளை வந்து அவரை நம்ம சுமக்கும் போது நம்மளை அவர் சுமப்பார். நான் நடராஜரை போட்டிருக்கேன். இந்த உலகத்தையே ஆட்டி வைக்கக்கூடியவர் யார் பாருங்கள், நடராஜர் நல்லா அழகாக தெரிவார். இருதயம் தான் முக்கியம். அந்த இருதயத்திலே அவரை வச்சுருக்கேன். இந்த உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடியவர் யார்? நடராஜர். என்றைக்கெல்லாம் எப்போல்லாம் இந்த நடராஜரை போட ஆரம்பித்தனோ அப்போலேருந்து நான் நடனமாக ஆடிட்டு இருக்கேன். என்ன கொஞ்சம் உடம்பு பெருசு ஆட முடியல, இருந்தாலும் கொஞ்சமாக உடம்புக்கு தகுந்த மாரி ஆடிக்கிட்டே இருக்கேன். அவர் என்ன பண்ணுறார்? நடராஜர் தில்லையில் இருக்கார். எப்படி இருக்கார்? குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே. அந்த நடராஜரை யார் கும்பிட்றா? கோபாலகிருஷ்ணன் கும்பிட்றாரு. சிதம்பரத்தில் நடராஜர் சன்னதிக்கு பக்கத்தில் இருக்கிறது யார்? கோபாலகிருஷ்ணன் இருக்கார். அதை விளக்கக்கூடிய ஒரு பாடலை இப்பொழுது நமது சிவ கலை ஆளினி அம்மா பாடுவாங்க. அருமையான பாட்டுங்க. தரிசனம் கண்டவர்க்கு தரிசனம் கண்டவர்க்கு மறுஜனனமில்லை, வரிசையுடன் அம்பலவன் வாழ்கின்றதில்லை. இரவு பகல் இடைவிடா ஏகரச பக்தி, இன்பம் ஒரு ஆனந்தம் பொங்கி வரும் பக்தி. பரவி வரும் அவன் அருகில் அனுமாதி சிக்தி, பணிந்து வந்து சிற்றம்பலத்தை வலம் சுற்றி சொப்பனம் கண்டு இவ்வுலகில் தோன்றி வரும் வேதம். சொன்னதது நீ என்ற வழியாகும் வேதம், அற்புதம் மிருதங்கம் அது தாளம் ஒரு கீதம். அனவரதம் திருநடனம் ஆடி வரும் பாதம், அல்லும் பகலோயாது அடியவர்கள் கோஷ்டி. அரகர என்ற மிருதவானவரையோட்டி, தில்லை வாழந்தனர்கள் கையெடுத்து கூப்பி. சிக்கனவை திரை திறந்து பரவடியை காட்டி, நஞ்சுண்ட கண்டனுக்கு கொன்றை மலர் சாற்றி. நல்ல திரு சாந்தனையும் அம்பிகையை போற்றி, குஞ்சித பாதம் தனது மனதில் உருவேற்றும் நடராஜமூர்த்தி. கோபாலகிருஷ்ணன் தொழும் நடராஜமூர்த்தி. கோபாலகிருஷ்ணன் தொழும் நடராஜமூர்த்தி. கோபாலகிருஷ்ணன் தொழும் நடராஜமூர்த்தி. கோபாலகிருஷ்ணன் ஆகிய பெருமாளே யாரை கும்பிட்றாரு? நடராஜரை கும்பிட்றாரு. பெருமாளே நடராஜரை கும்பிடும்போது நாமெல்லாம் கும்பிடாமல் இருக்கலாமா? அதனால் எல்லாம் என்ன பண்ணுறீங்க? நல்லா மனம் உருகி அந்த நடராஜ பெருமானை எல்லாரும் நல்லா மனம் உருகி வேண்டுங்க. ஹரிஹி ஓம் ஹரிஹி ஓம் ஹரிஹி ஓம். எல்லாம் மனமுருகி அந்த நடராஜ பெருமானை தியானம் பண்ணி கும்பிடுங்க. ஹரிஹி ஓம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நாம் தொடர்ந்து திருவாசக உலா, திருவாசக பயணம் என்பதை குறித்து இப்பொழுது 10வது திருவாசக மாநாடை நடத்தி கொண்டிருக்கின்றோம். முதல் மாநாடாகப்பட்டது நமது திருச்சியிலே நடைபெற்றது. 2வது மாநாடு திருவாரூரிலே நடைபெற்றது. 3வது மாநாடு மதுரையம்பதியில் நடைபெற்றது. 4வது மாநாடு புதுக்கோட்டை காரைக்குடி கற்பக விநாயகர் கோயிலுக்கு அருகில் உள்ள தெய்வீக பசுமடத்தில் நடைபெற்றது. 5வது மாநாடு, 6வது மாநாடு, 7வது மாநாடு, 8வது மாநாடு பார்த்தீர்கள் என்றால் திருப்பெருந்துறை ஆவுடையார் கோயிலில் நடைபெற்றது. 9வது மாநாடு ஆதிசங்கரர் பிறந்த காலடியில் நடைபெற்றது. இப்பொழுது 10வது மாநாடு நமது சிதம்பரத்திலே, ஆகாயத்திற்கு சொந்தமான சிதம்பரத்திலே, பஞ்சபூதத்திலே இது ஆகாயஸ்தலம் ஆகிய இந்த சிதம்பரத்திலே தில்லையம்பதியிலே நடராஜ பெருமான் வீற்றிருக்கக்கூடிய இந்த சிதம்பரத்திலே 10வது மாநாடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. 10வது மாநாட்டிற்கு வந்திருக்கின்ற ஜோதிட வித்வான், ஜோதிட சக்கரவர்த்தி ஐயா உயர் திரு அறிவுலகன் ஐயா அவர்கள் இப்பொழுது பேச உள்ளார். அவர் இந்த ஆன்மீக விளக்கங்கள், தெய்வீக உருவங்களின் விளக்கங்கள், இப்படி பல்வேறுபட்ட விளக்கங்களை இந்த நன்னாளிலே கூற உள்ளார். அவரை எல்லாரும்
கைத்தட்டி வரவேற்போம். அரணம பார்வதீபதே. அடிக்கடி கைத்தட்டணும், கைத்தட்டினா ஆயுள் கூடும். கையில் வந்து உடம்புல உள்ள உறுப்பெல்லாம் கையில் இருக்குது, அக்கு பஞ்சர்னு பேர். அதனால் நீங்கள் என்ன பண்ணால் மகிழ்ச்சியாக இன்னொரு வாட்டி கைத்தட்டுங்க. ஒருத்தர் பெண்ணிடத்தில் ஒருத்தர் இருந்தார், அவர் ஒரு டெய்லரு. அவருக்கு வந்து உலக சாதனை புரிஞ்சு கின்னஸ் புக்கில் இடம் பெறணும்னு ஒரு ஆசை இருந்தது. என்ன சாதனை பண்ணுறது, அவரே டெய்லர் ஆச்சா, படிப்பு இல்லை, அறிவில் அவர் இருந்தாலும் அவர் என்ன பண்ணார்னா, ஏதாவது ஒரு சாதனை பண்ணணும் அப்படின்னு இந்த கின்னஸ் புக்கை எடுத்து பார்த்தார். யார் யார் என்னென்ன சாதனை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தார். அதில் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, தொடர்ந்து 2 நாட்கள் கைத்தட்டி சாதனை பண்ணியிருக்கார். இவர் பார்த்தார், அதை முறியடிக்கணும்னு 3 நாள் தொடர்ந்து கைத்தட்டி சாதனை பண்ணிட்டார். வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று சாதிக்கணும். சாதாரணமாக சாவறதுல என்னங்க இருக்குது? ஆடு மாடு எல்லாம் சாதாரணமாக செத்து போகுது. எல்லாம் சாவுதா இல்லையா? நாமளும் சாவ தான் போகிறோம், சாதிச்சுட்டு சாவோம். அதனால் ஒரு சாதனையாளராக இருக்கக்கூடிய அறிவழகன் ஐயா அவர்கள் இப்பொழுது பேசுவார். கைத்தட்டுங்க, நான் நல்லா பேசியிருக்கேன்னு.